எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஏவா வேலு சார் அமைச்சர் 3 முறை தொடர்ச்சியா ஆர்டிக் வெற்றி பெற்றவர், இப்ப 4வது முறை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த களத்துல பிஜேபி எப்படி அவர்கிட்ட ஈடு கொடுத்து நீங்க களத்துல போராட முடியுமா? நிச்சயமா முடியுங்க. நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு பலமே. 3 முறை அவர் வெற்றி பெற்றதுனால தான் இந்த தொகுதியில முழுக்க அவருக்கு எதிரான ஒரு ஆட்சியாளருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, குறிப்பாக அமைச்சருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இங்க அதிகமா இருக்கு. நிச்சயமா திருவண்ணாமலையில இந்த முறை தாமரை மலரும் என்பது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. சார், திருவண்ணாமலை ஆன்மீக பூமி என்பதனால் பிஜேபி இந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டீங்களா? அதாவது கரெக்டா செலக்டடா திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி பகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கீங்களே, மீண்டும் அந்த கோயில் அரசியல், சாமி அரசியல்லையே நிக்கிறீங்களே பிஜேபி? இல்லைங்க, இங்க வந்த பிறகு உண்மையிலே இந்த தொகுதியில 15 வருஷமாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெருமையாக சொல்லிக்கிறாரு, நான் இதுவரையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் உள்ளே கூட போனதில்லை, நான் அந்த கடவுள் மறுப்பாளர், இறை மறுப்பாளர்னு சொல்லிக்கிறாரு. அப்போ எங்கள் வேட்பாளர் உண்மையிலே ஒரு இறை நம்பிக்கை உடையவர். வியாழக்கிழமை ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறார். ரொம்ப ஆன்மீகவாதி. திருவண்ணாமலை தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் திரு டால்பின் ஸ்ரீதர் நம்முடைய இருக்கிறார். டால்பின் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆதேஷ், ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லது. வேளச்சேரி தொகுதியை எப்படியாவது உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க நிக்கலான்னு பாத்தீங்க. ஆனா ஏடிஎம்கேவே அந்த தொகுதியை எடுத்துக்கொண்டு பயணிச்சாங்க. நீங்க திருவண்ணாமலை தொகுதியின் பொறுப்பாளரா திரு ஏழுமலை அவர்களுக்கு, பாஜக வேட்பாளர், என்டிஏ வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கேயே அவரோடு கூட இருந்து பணியாற்றி இருக்கீங்க. ஒரு வருத்தத்துல இருக்கீங்களா வேளச்சேரி உங்களுக்கு கிடைக்காம போனது? அடிப்படையில் நான் ஆர்எஸ்எஸ்னுடைய சுயம் சேவகன். முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கும். ஒவ்வொரு தடையும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொறுப்பு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் பொறுப்பு இப்போ கூட மாநில துணைத் தலைவராக இருக்கேன். ஆனால் காரியகர்த்தா அப்படின்னு சொல்கிறது தான், செயல் வீரன் அப்படின்னு சொல்கிறது தான் உண்மையிலேயே ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த வகையில் 2016 என்னை வேளச்சேரியில் நிற்க சொன்னாங்க. ஒரு 15,000 வாக்குகள் பெற்று ஓரளவு கணிசமான பிஜேபிக்கு ஒரு வலுவான இடத்தை உருவாக்கி வச்சோம். அதை தொடர்ந்து அமைப்பாளர்னு வேளச்சேரியில் நீங்கள் போய் இந்த 2026 எலெக்ஷனில் நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதை நாம் வேலை செஞ்சுட்டு வந்தோம். ஏன்னா வேளச்சேரியிலே நான் இருக்கிறதுனால அது கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவோம் எங்களுடைய பூத் கமிட்டி. அது எல்லாத்தையும் கூடவே கொஞ்சம் அரசியலும் செஞ்சோம், கூடவே கொஞ்சம் சமுதாய பணியும் செஞ்சோம். அதனால் வேளச்சேரியில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு களத்தை தயார் பண்ணுற பணியில் நான் இருந்தேன் கடந்த வருஷத்தில். கிடைச்சிருந்ததுன்னா மிக 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 சந்தோஷப்பட்டிருப்போம். நிச்சயமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சென்னையில் ஒரு மிக வலுவான ஒரு தொகுதி தான், வலுவான தொகுதியாக மாற்றி வச்சுருந்தோம். பரவாயில்ல, கூட்டணின்னு வரும்பொழுது கூட்டணி தர்மத்தில் ஒரு சில தியாகங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அந்த வகையில் கொஞ்சம் வருத்தம்னா இல்லை, வேதனையோடு தான் இருந்தோம். ஆனாலும் கூட கட்சி என்னை கூப்பிட்டு, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் தொகுதியில் தாமரையை மலர வைக்க முடியலன்னா பரவாயில்ல, தாமரை ஏற்கனவே திருவண்ணாமலைக்கு கொடுத்துருக்கோம், அங்கே போய் தாமரையை வெற்றி பெற வைங்கன்னு சொன்னாங்க. ஏழுமலையை பொறுத்தவரையில் நான் பார்வையாளராக இருந்த திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக அவர் இருந்ததுனால கொஞ்சம் நல்ல பரிச்சயமான நண்பர். அதனால் சந்தோஷம். என்னை பொறுத்தவரையிலும் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கும், அடிக்கடி முடிஞ்சால் கிரிவலம் போகிறதுக்கும், மக்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கும், என்னுடைய மனைவியுடைய ஊர் திருவண்ணாமலைன்றதுனால ஒரு கூடுதல் மகிழ்ச்சியோட இங்கே பணி செய்திருக்கேன். நிச்சயமா திருவண்ணாமலையில இந்த முறை தாமரை மலரும் என்பது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இப்ப ஏவா வேலு சார் அமைச்சர் 3 முறை தொடர்ச்சியா ஆர்டிக் வெற்றி பெற்றவர், இப்ப 4வது முறை. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த களத்துல பிஜேபி எப்படி அவர்கிட்ட ஈடு கொடுத்து நீங்க களத்துல போராட முடியுமா? நிச்சயமா முடியுங்க. நீங்க சொன்னதுதான் எங்களுக்கு பலமே. 3 முறை அவர் வெற்றி பெற்றதுனால தான் இந்த தொகுதியில முழுக்க அவருக்கு எதிரான ஒரு ஆட்சியாளருக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி, குறிப்பாக அமைச்சருக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இங்க அதிகமா இருக்கு. ஏன்னா அடிப்படை வசதிகளை பத்தி அவர் கவலையே படாத, திமுக கட்சியினுடைய கருவூலமாக திமுகவினுடைய முக்கிய தலைவராக மாறி திமுக கட்சியே இன்னைக்கு அவர் தான் நடத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40-45 தொகுதியை கூட அவர் பார்த்துக்கிறாரு, மொத்த செலவையும் கூடன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபரை நாங்கள் இன்னைக்கு திருவண்ணாமலை தொகுதியில், சட்டமன்ற தொகுதியில் அவர் அதிகமாக பிரச்சாரமே பண்ணாமலே ஜெயிச்சு வந்திருக்காரு. இப்போ நாங்கள் எங்களுடைய கடுமையான கடுமையான பிரச்சாரம், கடுமையான போட்டியின் காரணமாக இன்னைக்கு அதிகமான நேரம் அவர் திருவண்ணாமலையில் செலவு பண்ணுறாரு.
அதுவே தெரியுது திருவண்ணாமலை மக்களினுடைய எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்காகவும் பிஜேபியினுடைய வளர்ச்சியை முடியாதனால தான் அவர் அதிக நேரம் திருவண்ணாமலையிலேயே அவர் தங்கி வந்து பிரச்சாரம் பண்ணுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த வகையில் நிச்சயமாக இது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தேர்தலாக பாரதிய ஜனதாவுக்கு இருக்கும். எதிர்பாராத அடியே வேலு வஜ்ரவேலுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். சார், திருவண்ணாமலை ஆன்மீக பூமி என்பதனால் பிஜேபி இந்த தொகுதியை கேட்டு வாங்கிட்டீங்களா? அதாவது கரெக்டாக செலக்டடாக திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி பகுதிகளை கேட்டு வாங்கியிருக்கீங்களே, அதாவது மீண்டும் அந்த கோயில் அரசியல், சாமி அரசியல்லையே நிற்கிறீங்களே பிஜேபி. இல்லைங்க, இங்கே வந்த பிறகு உண்மையிலே இந்த தொகுதியில் 15 வருஷமாக இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெருமையாக சொல்லிக்கிறாரு, நான் இதுவரையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் உள்ளே கூட போனதில்லை, நான் வந்து அந்த கடவுள் மறுப்பாளர், இறை மறுப்பாளர்னு சொல்லிக்கிறாரு. அப்போ எங்கள் வேட்பாளர் உண்மையிலே ஒரு இறை நம்பிக்கை உடையவர். வியாழக்கிழமை ஆனால் திருவண்ணாமலை வந்து அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறார். ரொம்ப ஆன்மீகவாதி. கோயிலுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வந்து குரல் கொடுக்கறதுக்காக ஹிந்து இயக்கங்கள் எப்பயுமே இருக்கும். நாங்கள் பாரதிய ஜனதா பொறுத்தவரையில் ஒரு நாத்திகன்னு பெருமை பேசிக்கிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு ஆள் வெற்றி பெற்றுட்டே வராரு. ஆனால் இறையில் நம்பிக்கை உள்ள ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றாருன்னு சொன்னால் இந்த கோயிலினுடைய அதிக பிரச்சனை இருக்குது. இந்த வந்த பிறகு தான் தெரியுது, இங்கே இந்த 15-20 நாளில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. உள்ளூர் மக்கள்லாம் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. அது வந்து வியாபாரிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நடைபாதையில் கடை வச்சிருக்கவங்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட மக்களும் கோபப்படுற, அனைத்து தரப்பட்ட மக்களும் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன் திருவண்ணாமலையில். ஆகினால எங்களுடைய பிரச்சாரம் திருவண்ணாமலை, எதிர்கால திருவண்ணாமலை எப்படி இருக்கும், கோயிலினுடைய பாதுகாப்பு, கோயிலுக்கு வர பக்தர்களுக்கான வசதி, இதை பொறுத்து எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு. ஆகையினால நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த முறை அருணாச்சலேஸ்வரர் மண்ணில தாமரை மலரும். வேளச்சேரியில விட்டதை திருவண்ணாமலையில பிடிச்சு காட்டுவாரா? அந்த பணியை செய்து கொடுப்பாரா திரு டால்பின் ஸ்ரீதர்? நாங்க முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவனுடைய கருணை எங்க இருக்குது. ஏன்னா ஆண்டவனுக்காக கூட நாங்க முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா எங்களுடைய தேர்தல் அறிக்கை, தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பாக இந்த மாதிரி கோயில் நகரங்களில், அந்த நகரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, நூற்றுக்கணக்கான வருஷமாக அந்த நகரத்திலே குடியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு முன்னுரிமையே இல்லாமல் இருந்தது. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம், ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரம் உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. அது மாதிரி செய்யும் பொழுது உள்ளூர் பக்தர்களுக்கு ஒரு பரவாயில்ல, இந்த 4 to 6 போனோம்னு சொன்னால் நம்ம ஈஸ்வரனை ரொம்ப சுலபமாக தரிசனம் பண்ணிட்டு வரலான்ற ஒரு நம்பிக்கையை இப்போ நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களும் வேதனைப்படுறாங்க. சொந்த ஊரில் இருக்காங்க, சொந்த ஊரில் இன்றைக்கி டிராஃபிக் ஜாம் அவ்வளோ இருக்குது. இங்கே விவசாயிகள்லேருந்து சாதாரண சிறு வணிகர்கள் கூட இந்த எங்கே பார்த்தாலும் பேரிகார்டு வச்சிடுறாங்க. நான் பெரிய தெருன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த தெருவில் பாதாள சாக்கடை போடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பக்கம் 6 அடி, இன்னொரு பக்கம் 6 அடி, 12 அடியை குறைச்சிட்டாங்க. அந்த தெருவை குறைச்சிட்டு பேருந்து போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க. இப்படி பல இன்னல்களை இந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. அதற்கெல்லாம் ஒரு வடிகாலாக ஒரு மாற்று நாங்கள் கொடுத்துருக்கோம். மாற்றத்தை நோக்கிய திருவண்ணாமலை மக்களுக்கு நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்ய போகிறோன்றத உறுதிமொழியை கொடுத்துருக்கோம். அது மக்கள் நம்புகிறாங்க. நாங்கள் போகிற இடமெல்லாம் மக்கள் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களே. இந்த மாதிரி கிரிவல பாதை இருக்கு இல்லையா, இது ரொம்ப முக்கியம். மலை தான் முக்கியம். ஏன்னா திருவண்ணாமலை வந்து உலக அளவில் இன்றைக்கி பிரசித்தி பெற்ற இருக்குது. எப்போ வேணாலும் 24 மணி நேரம் மக்கள் வந்து கிரிவலம் பாதையில் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான அடிப்படை வசதி கூட பண்ணி கொடுக்க முடியல. 15 வருஷமாக நான் இருக்கிறேன், மந்திரியாக இருக்கிறேன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அவங்களுக்கான அடிப்படை வசதி இல்லை. நீங்கள் நடந்து போனீங்கனாலே தெரியும். யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதோட இந்த பக்கம் 2 வீலர், இந்த பக்கம் ஆட்டோ, இந்த பக்கம் பஸ்ஸு, எல்லா போக்குவரத்து நடுவில் இப்போ இவங்களும் பக்தர்களும் நடந்து போகிற மாதிரி இருக்கு. இதுக்கு தனியா ஒரு ஏற்பாடு பண்ணலாம், 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சுட்டு போக்குவரத்துக்கு தனியா ஒரு வழியும், பக்தர்கள் நடந்து கிரிவலம் பாதை போறதுக்கு ஒரு வழியும், அதே மாதிரி கிரிவலம் போற பக்தர்களுக்கான வசதிகள் இல்லைல்ல, அடிப்படை வசதி கூட இல்லை. நீங்க அங்க போனீங்கன்னா, நான் ரெகுலரா போறாங்க, அந்த பிரைவேட் டாய்லெட் இதெல்லாம் தான் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அரசாங்கத்தோட இருக்க டாய்லெட் வந்து சுத்தமா கூட இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது தானே அரசாங்கத்துடைய கடமை. ஆனால் அரசாங்கம் கோயிலில் இருக்கிற வருமானம் மட்டும் முக்கியம். ஆனால் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கான அடிப்படை வசதி கூட செஞ்சு தர முடியாதுன்னு சொன்னால், நான் 3 தடவை ஜெயிச்சிட்டேன், 4 தடவை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம், என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இந்த தடவை நிச்சயமா ஏவாவேலுக்கு இந்த பகுதியில் இருக்க திருவண்ணாமலை மக்கள் நிச்சயம் பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். தாமரை மலர் தான்னு பார்க்கலாம் சார், என்ன நடக்குதுன்னு. நன்றி. நன்றி, வணக்கம் ராஜேஷ்.